இன்றைக்கி மதுரை சீரீஸில் எங்கே பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் போகிறா வந்திருக்கோம். என் பேர் கபில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்தது போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ராமேஸ்வரம் போகிறக்காண்டி நாங்கள் என்ன ட்ரெயின் சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து 7 மணிக்கு கிளம்புற ட்ரெயின். இது எங்கேருந்து போகிறோம் பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து வருது. நாங்கள் திருப்போணத்துல எல்லாம் பார்த்துக்கோங்க. என் வீட்டுக்கு பக்கத்தில் தான். டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 35 ரூபா ஒரு ஆளுக்கு, கம்மியான ரேட்டில் தரமாக போயிட்டு வரலாம். ஏழைக்காலுக்கு தான் ட்ரெயின் வந்துச்சு. உள்ளே ஏறி பார்த்தோம்னா ஃபுல்லாக க்ரௌடு. ஏன்னா அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் தான், ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் கிடையாது இந்த ஏரியாவில். இந்த ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயின் 3 ஷிஃப்ட் அடிக்கும். காலையில் 7 மணிக்கு, அப்புறம் 2 மணிக்கு, அப்புறம் திரும்ப 9 மணிக்கு திரும்ப வரும். டைமிங் எல்லாமே கீழே வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்தோம்னா மானாமரம் வந்துருச்சுங்க. மானாமரம் வந்து இன்னும் கூட்டம் அதிகமாகிடுச்சு. கக்கூஸ் பக்கத்துலேயே உட்காந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ஜங்ஷன்ஸ் நிறைய ட்ரெயின் போக வர கொள்ளன்னு இருந்துச்சு. மானாமரம் பெரிய தீவு. அப்படியே சுற்றிக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம ஏரியாவில் இவ்வளோ நேச்சுரல்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக கண்ணு கட்டுற தூரம் வர வயக்காடு தான். கருவக்காடும் இருந்துச்சு, விவசாய நிலமை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்படியே ட்ரெயினை ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஏரியா பார்த்துட்டு போனோம். பச்சை ட்ரெயின் வந்துச்சுங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருந்தோம். இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 7:30க்கு திருப்போணத்துலேருந்து கிளம்புறது, 7:15 கிளம்புறது அப்படின்னா ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30க்கு தான் ரீச் ஆயிடும் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு நாங்கள் ட்ரெயினில் போகணும்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கட்டினா பாலம் பாம்பன் பீச், அதை பார்க்குறக்காண்டி தான் போனோம். பாம்பன் பீச்சு தரமாக இருந்துச்சுங்க. அது அட்மாஸ்பியர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் அந்த சைடு இருந்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகுங்க. அப்புறம் 2 சைடுமே வியூஸ் நல்லாயிருக்கும். கடல் இருக்குது, கடலுக்கு நடுவில் அப்படியே ட்ரெயின் போகும். ராமேஸ்வரம் போகிறதுக்கு முன்னாடியே பாம்பன், பரமக்குடி இந்த லைன்லேயே உங்களுக்கு சீட் ஃப்ரீ ஆகிடும். நல்லா சீட்டில் உட்காந்து ஜம்முன்னு நீங்கள் ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதுக்கேற்றாப்ப சீனரிஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோவில் அங்கே இருக்குது கடல். நாங்கள் இது வந்து ட்ரெயினில் இருந்தால் வீடியோ எடுத்தோம். கடல் பார்த்தீங்கன்னா எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி சீனரிஸ்லாம் பார்க்கணும், உன் லைஃப்பில் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, தரமாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த சீரியஸ் வந்து ராமேஸ்வரத்தில் எங்கெங்கே போகணும், என்ன ஏது பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சீரியஸாக கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எவ்வளோ ரேட்டில் எவ்வளோ பட்ஜெட்டில் போகலாம் நான் சொல்லிடுவேன். இப்போ மதுரையிலேருந்து ட்ரெயின் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்கன்னா 6:45க்கு மதுரையிலேருந்து ட்ரெயின் கிளம்புது, அதை ஏறிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பன் பக்கத்தில் நெருங்கியாச்சு. ஏன்னா ஃபுல்லாமே கடல்றாங்க. கடலுக்கு நடுவில் ஒரு பாலம், அந்த பாலத்தில் தான் நம்ம ட்ரெயின் போகுது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மேகம் மூட்டமாக கடலை பார்க்குறதுக்கு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாம்பன் சைடு இருக்கிறவங்க அப்படின்னா தரமாக இருக்கும் போல். இந்த ட்ரெயின் அப்படியே பாம்பன் ஒன்றோட ரீச் ஆகிடுச்சுங்க. தள்ளி பாம்பன் இடம் ப்ரூஃப் வச்சு கடலை பார்த்துக்கலாம். இப்படி அப்படியே இல்லை, நம்ம சூப்பராக இருக்கா. அஞ்சு தூரத்தில் பாருங்களேன் தண்ணி குடிச்சிட்டு எப்படியே பார்த்தீங்கன்னா பழைய பாம்பன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நடுவில் இருக்கிற இடம் பழைய பாம்பன். அது வந்து ரோடு சைடு, ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம பஸ் எல்லாமே அந்த லைனில் தான் போகும். இது பழைய பாம்பன். கீழே பார்த்தீங்கன்னா பழங்காலத்து அந்த கல் இதெல்லாம் பரிமெண்ட் ஆகி கிடக்கு. எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சு. இந்த இடத்துல யாருமே மீன் பிடிக்க மாட்டாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு தள்ளி அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போட்டு அந்த மாதிரி போட்டு எடுத்து உள்ளே போயிட மீன் பிடிப்பாங்க. இதுதான் பழைய பாம்பனோட பிரிட்ஜு. புது பாம்பனில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்தில் பாம்பன் கிராஸ் ஆகிடும். அதுக்குன்னு உங்களுக்கு வீடியோனா இருக்குன்னா எடுத்து முடிச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா பழைய போட்டிங்கன்னா போட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே ஒரு அரை மணி நேரம் போனீங்கன்னாவே ராமேஸ்வரம் ரீச் ஆகிடும். ட்ரெயின் அதான் கடைசி ஸ்டாப்பு. தமிழ்நாட்டோட இந்த சைடு சவுத் எண்டில் ராமேஸ்வரம் தான் கடைசி ஸ்டாப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, குளிக்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்குது. கிளாஸ் ரூமும் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடலாம். ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடலாம். கிளாஸ் ரூமில் குளிக்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பாத்ரூம்ஸ் எல்லாமே இருக்குது அவைலபிள். காசு கொடுத்து போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ஏசி வெயிட்டிங் ஹாலும் இருக்குது. அதுவும் நீங்கள் பர் ஹவருக்கு இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதான் ராமேஸ்வரம் கடைசி ஒரு எட்ஜு. இந்த எட்ஜு பார்த்திங்கன்னா அந்த இடம் முடியுது. மதுரையில் ஸ்டார்ட் ஆகி ராமேஸ்வரத்தில் நம்ம ட்ரிப்பை முடிச்சாச்சு. அடுத்து எங்கே போகிறோன்றதை நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு